அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது கொடுமைக்கார மகன், மருமகள், கோபுரமாய் உயர்ந்த அம்மா. கையில் ஒரே ஒரு பை. அதன் ஒரு கைப்பிடி அருந்து போயிருக்க கையில் பிடிக்க முடியாமல் மார்போடு அணைத்து இருந்தார் மரகதம். அதில் ஒன்றும் கட்டுக்கட்டாய் கரன்சியோ கண்ணை பறிக்கும் நகைகளோ இல்லை. இருந்ததெல்லாம் ஒரே ஒரு பழைய போர்வை. இருந்தும் அதை நெஞ்சோடு இறுக்கி அணைத்து கொள்ள காரணம் இதுதான். படபடக்கும் நெஞ்சுக்கு ஆறுதல் அளிக்கும் ஒரு கவசமாக இருந்தது அந்த பை. தலை சீவி 2-3 நாட்கள் இருக்கும். முடிக்கற்றைகள் இங்கும் அங்குமாக அலைபாய்ந்து கொண்டிருந்தது அவர் மனதை போல. நேற்றில் இருந்து குளிக்காததால் வியர்வை காய்ந்து போய் மங்கலான வெள்ளை டிசைன்களாய் படிந்திருந்தது அவர் போட்டிருந்த ஜாக்கெட்டில். பயந்த கண்களும் படபடக்கும் நெஞ்சுமாய் ரயில் நிலையத்துக்குள் நுழைந்த மரகதம் வரும் ரயிலில் ஏறி எங்காவது கண்காணாத தூரத்துக்கு போய்விட வேண்டும். அதன் பிறகு வாழ்வதா சாவதா என்பதை முடிவு செய்து கொள்ளலாம் என்ற மனநிலையில் நிலை குத்திய பார்வையோடு தண்டவாளத்தையே பார்த்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு சின்ன சக்கர வண்டி அவரை தாண்டி சென்றது. அதில் உட்கார்ந்திருந்த பெண்ணுக்கு 2 கால்களும் சூம்பி போயிருந்தது. மெலிந்த தேகம், குழி விழுந்த கண்கள். சற்று உற்று பார்த்தபோது அந்த கண்களில் ஒரு பிரகாசம் தெரிந்தது. ஒரு கையில் கற்றையாக பேனாக்கள் வைத்திருந்தாள். தோளில் ஒரு பை தொங்கிக் கொண்டிருந்தது. மறு கையால் தரையில் அழுத்தம் கொடுத்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தாள். தண்டவாளத்தில் இருந்த மரகதத்தின் பார்வை இப்போது அந்த சக்கரவண்டி பெண்ணின் மேல் இருந்தது. மிஞ்சி போனால் ஒரு 20-22 வயது இருக்குமா இவளுக்கு? என்ன கொடுமையான வாழ்க்கை! இந்த 58 வயதிற்கு தனக்கு வந்தது விதியா இல்லை மருமகளின் சதியா என்று புரியவில்லை. மகன் கதிரேசன் மருமகளிடம் மகுடிக்கு கட்டுப்பட்ட நாகமாய் கிடக்கிறான். அவனுக்கு தாயையும் ஞாபகத்தில் இல்லை, தன்னை பற்றிய உணர்வும் இல்லை. தன்னுடைய அடையாளத்தை இழந்து நிற்பவன் தாயை எப்படி கவனிக்கப் போகிறான்? இதையெல்லாம் பார்க்க கூடாது என்றுதான் அவனுடைய கல்யாணத்துக்கு முன்பே அவன் அப்பா இந்த உலகத்தை விட்டு போய்விட்டாரோ என்று தோன்றியது அவருக்கு. மரகதமோ மருமகளின் வெறுப்பு என்ற சூறாவளியில் சிக்கி சில்லு சில்லாய் நொறுங்கி போனார். பொறுத்து பொறுத்து பார்த்தவர் இதற்கு மேல் எதற்கு இந்த உயிர் என்று கிளம்பிவிட்டார். ஆயினும் தன் உயிரற்ற உடலை கூட அறிந்தவர் தெரிந்தவர் யாரும் பார்த்து விடக்கூடாது. குறிப்பாக தன் மகன் மருமகள் கண்களில் பட்டுவிடக்கூடாது என்றுதான் ரயிலில் ஏறி தொலைதூரம் போக போகிறார். பஸ்ஸில் போக முடியாது. ஏறியதும் பணம் கேட்பார்கள். கையில் 1 ரூபாய் கூட இல்லை. ரயிலில் அப்படியல்ல. எத்தனையோ பிச்சைக்காரர்களில் இவளும் ஒருத்தி என்று விட்டுவிடலாம். அல்லது எங்காவது ரயில் நிற்கும் போது இறக்கிவிடலாம். டிக்கெட் எடுக்காமல் போவது தவறு என்பது மரகதத்துக்கு நன்றாக தெரியும். கடைசி கட்டத்தில் நிற்கும் போது தவறென்ன சரியென்ன என்றது அவர் மனம். இப்போது மரகதத்தை பொறுத்தவரை எல்லாம் ஒன்றுதான். மொத்தத்தில் தான் வாழ்ந்த ஊரில் இருக்கக்கூடாது. தூரத்தில் ரயில் வரும் ஓசை கேட்கிறது. பிளாட்பாரத்தில் இருந்தவர்களிடையே ஒரு திடீர் பரபரப்பு. அனைவரும் பெட்டி பை என்று எடுத்துக்கொண்டு அங்கங்கே ஏறிவிட அந்த பேனாவிற்கும் பெண்ணும் ஒரு பெட்டியில் தவழ்ந்து ஏறினாள். அவளையே பார்த்தபடி இருந்த மரகதமும் அதே பெட்டியிலேயே ஏறி ஓரமாக உட்கார்ந்து கொண்டார். ட்ரெயின் புறப்பட்டது. பேனாக்காரி தன் சக்கர வண்டியை உருட்டி கொண்டு உள்ளே செல்ல தனியாக உட்கார்ந்திருந்த மரகதம் கையில் இருந்த பையை தலைக்கு வைத்து படுத்துவிட்டார். மணி கிட்டத்தட்ட 1க்கு மேல் இருக்கும். அங்கங்கே சாப்பாட்டு பொட்டலங்கள் பிரிக்கப்பட்டு வாசம் கலவையாக காற்றில் வந்தது. அதுவரை சற்று அமைதியாக இருந்த மரகதத்தின் வயிறு பசியில் விம்மி தாழ்ந்தது. சாப்பிட்டு முழுதாக 1.5 நாட்களாகிவிட்டது. வயிறு கூப்பாடு போட்டாலும் மனம் உறுதியாக அதை அடக்கியது. கண்களை மூடிக்கொண்டால் காட்சிகளும் தொலைந்துவிடும் என்று கண்களை இறுக மூடினார். ஆனால் கண்களுக்குள் வேறு காட்சிகள் விரிய ஆரம்பித்தன. மரகதத்தின் அம்மா அப்பா கையில் ரொம்ப காசு இல்லாவிட்டாலும் கௌரவமாக வாழ்ந்தனர். அதே போலத்தான் தன் மகளையும் கச்சிதமாக வளர்த்தனர். பலரையும் போல 20 வயதில் திருமணம் செய்து கொண்ட மரகதம் 21 வயதில் முதல் பிள்ளையை பெற்றெடுத்தது ஒன்றும் அதிசயமல்ல.
ஆனால் அந்த குழந்தை பிறந்த ஒரே வாரத்தில் இறந்ததும் அவளுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியை வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அதுவும் இரவு தூங்கிக் கொண்டிருந்த குழந்தை மறுநாள் எழுந்திருக்கவே இல்லை. அதன் பிறகு 6 வருடங்கள் குழந்தை இல்லை. இறந்த பிள்ளையின் சோகம் ஒருபுறம் வாட்ட, பிறக்காத பிள்ளைக்கான வருத்தம் மறுபுறம் அரித்து கொண்டிருந்தது. அவளுக்கு திருமணமாகி 8 ஆண்டுகள் கழித்து பிறந்தவன் தான் இந்த கதிரேசன். இவனுக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாது என்று அவள் வேண்டாத கடவுள் இல்லை, நினைக்காத நேரமில்லை. எத்தனையோ இரவுகள் தூங்காமல் எழுந்து உட்கார்ந்து மகனையே பார்த்து கொண்டிருப்பாள். அவன் நெஞ்சுக்கூடு சீராக ஏறி இறங்கி கொண்டிருந்தால்தான் இவள் உடம்பில் சுவாசம் சரியாக இருக்கும். மரகதத்தின் கணவன் வெங்கடேசனை வளர்த்தது அவன் தாய் மாமன்தான். சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்து விட்டதால் மாமாவின் பொறுப்பில் இருந்தான் வெங்கடேஷ். திருமணம் முடிந்த கையோடு தன் கடமை முடிந்தது என்று ஒதுங்கிக் கொண்டார் வெங்கடேசன் தாய் மாமா. வெங்கடேசன் பக்கத்து ஊரில் இருந்த பாத்திர கடை ஒன்றில் வேலை பார்க்கவே குடும்பத்தோடு அங்கேயே குடியேறிவிட்டார்கள். வாடகை வீடுதான். மரகதமும் இங்கு வந்தவுடன் கொஞ்ச தூரத்தில் இருந்த அபார்ட்மெண்ட் ஒன்றின் 3வது மாடியில் உள்ள ஒரு வீட்டில் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். அந்த அபார்ட்மெண்ட் செக்ரட்டரி மிகவும் கண்டிப்பானவர். வேலைக்கு வருபவர்கள் யாரும் லிப்டை உபயோகப்படுத்திவிடக் கூடாது என்பதற்காக லிப்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சேரை போட்டு எப்போதும் உட்கார்ந்து இருப்பார். 3 மாடி ஏறும்போது மரகதத்திற்கு மூச்சு வாங்க ஆரம்பித்துவிடும். ஏறியவுடன் ரெஸ்ட் எல்லாம் எடுக்க முடியாது. கடகடவென்று வீட்டை சுத்தம் செய்து காலை டிஃபன், மதிய உணவு என்று தயாரிக்க வேண்டும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாவு அரைத்து வைக்க வேண்டும். அப்போதுதான் வீட்டில் இருக்கும் 5வரும் இரவுக்கு இட்லியோ தோசையோ செய்து சாப்பிட்டுக் கொள்வார்கள். மகனை பள்ளியில் விட்டதும் அப்படியே வேலைக்கு போய்விட்டு மாலை அவன் வருவதற்குள் வீட்டுக்கு வந்து விடுவாள் மரகதம். அதனால் எந்த பிரச்சனையும் இன்றி போய்கொண்டிருந்தது வாழ்க்கை. வெங்கடேசன் யாரிடமும் அதிகம் பேச மாட்டான். வீட்டிலும் அப்படித்தான். ஆனால் மகன் கதிரேசனோ வாய் மூடாமல் பேசிக்கொண்டே இருப்பான். மரகதமும் பையன் வாய் ஓயாமல் அளக்கும் கதைகளை சலிக்காமல் கேட்டுக்கொண்டிருப்பாள். தன் வீட்டு வேலை, வேலை செய்யும் வீட்டின் வேலை என்று அனைத்தையும் செய்வதால் சில நாட்கள் தன்னை மறந்து சீக்கிரமே உறங்கி போய்விடுவாள். விழித்து கொண்டிருக்கும் கதிரேசன், அம்மா அம்மா இங்க பாரு, நான் சொல்றதை கேளு என்று எழுப்பும்போது அலுப்பாவது தூக்கமாவது என்று எழுந்து உட்கார்ந்து கொள்வாள். 24 மணி நேரம் என்ன, அதற்கு மேலும் ஏதாவது கிடைத்திருந்தால் கூட பையனுக்காகவே ஒதுக்கி இருப்பாள் அவள். மினி பஸ் டிரைவராக இருக்கும் கதிரேசனுக்கு திருமணமாகி 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போதெல்லாம் அந்த பையனுக்கு அம்மா என்று கூப்பிடவும் நேரமில்லை. இவளே கூப்பிட்டாலும் ஏன் என்று கேட்கவும் மனமில்லை. இதெல்லாம் கூட பரவாயில்லை. இன்று காலை அவன் செய்த காரியத்தால் தான் மரகதம் இந்த முடிவை எடுத்திருந்தார். அவன் மனைவி சுஜாதா போன வருடம் வரை மாமியாரை மதிக்காவிட்டாலும் சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனையும் செய்யவில்லை. ஏனென்றால் 10 மாதங்கள் முன்பு வரை அந்த 3வது மாடி வீட்டிலேயே வேலை செய்து கொண்டிருந்தார் மரகதம். 25 ஆண்டுகளாக அந்த 3 மாடிக்கும் ஓயாமல் ஏறி இறங்கி கொண்டிருக்கிறார். இப்போதும் அந்த செக்ரட்டரி அதே சேர், அதே இடம் என்று உட்கார்ந்திருக்கிறார். இந்த மனுஷன் சாப்பிட போவாரா மாட்டாரா? ராத்திரி தூக்கம் கூட இந்த சேர்லேயே தானோ? எப்படி அங்கிட்டு இங்கிட்டு நகராமல் இவரால் இப்படியே உட்கார்ந்திருக்க முடிகிறது என்று மரகதத்துக்கு மிகவும் வியப்பாக இருக்கும். கடுமையான முழங்கால் வலி காரணமாக படியேற முடியாததால் வேலையை விட்டு நின்றதிலிருந்து மருமகளின் மாறிப்போன குணம் மரகதத்துக்கு தெரியும். மருமகள் சுஜாதாவுக்கு மாமியார் காதில் போட்டிருந்த தோட்டையும் கழுத்தில் போட்டிருந்த 4 பவுன் சங்கிலியையும் எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் என்பதையே யோசித்து கொண்டிருந்தாள். அதனால்தான் கடந்த 1 வருடமாக மாமியார் வேலைக்கு போகாவிட்டாலும் மிச்சம் மீதி என்று ஏதோ ஒன்றை சாப்பிட கொடுத்து கொண்டிருந்தாள். 1 மாதத்துக்கு முன்பு மரகதத்துக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டது. மருமகளிடமும் மகனிடமும் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து போகும்படி கெஞ்சி பார்த்தார். இருவரும் கண்டுகொள்ளாமல் போகவே பக்கத்து வீட்டு ஜெகதாவை அழைத்து கொண்டு டாக்டரை போய் பார்த்துவிட்டு வந்தார். அந்த டாக்டரும் அவர் சொன்ன அறிகுறிகளை வைத்து ஸ்கேன் செய்து பார்த்ததில் கர்ப்பப்பையில் கட்டி இருப்பது தெரிய வந்தது.
பேசாமல் ஆபரேஷன் செய்து கர்ப்பப்பையை எடுத்து விடுவதுதான் நல்லது என்று டாக்டர் சொல்ல, ஐயோ, ஆபரேஷனா என்று அதிர்ந்து போனார் மரகதம். 2 நாள் அமைதியாக இருந்தவர் வலி தாங்க முடியாமல் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அவர்கள் அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் என்று எடுத்துவிட்டு ஆபரேஷனுக்கு 1 வாரம் கழித்து வந்து அட்மிட் ஆகும்படி சொன்னார்கள். உடன் வந்த பக்கத்து வீட்டுக்காரி ஜெகதா, எத்தனை நாளைக்கு வலியை தாங்கிக்கிட்டு இருப்ப? முடிஞ்ச வரை சீக்கிரம் ஆபரேஷன் செய்து கொள். நான் உன் மகன் மருமகளிடம் பேசுகிறேன் என்று சொன்னதோடு இல்லாமல் மகனிடமும் மருமகளிடமும் இதை பற்றி பேசினாள். கேட்ட மகன், பணம் ஒன்றும் கையில இல்ல, வேணும்னா 1 மாசம் கழிச்சு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் பண்ணிக்கட்டும் என்று சொல்ல, வலி தாங்க முடியாத மரகதமோ, கதிர், உன்கிட்ட பணம் இல்லைன்னா பரவாயில்லை, கழுத்துல கிடக்கிற செயினை தாரேன், வித்துட்டு சீக்கிரம் ஆபரேஷன் பண்ணிவிடு, என்னால வலி தாங்க முடியல என்றார். மகன் யோசித்து கொண்டிருக்க அதுவரை அமைதியாக இருந்த மருமகள் கத்த ஆரம்பித்தாள். செயினை வித்து ஆபரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மருந்து மாத்திரைக்கு எங்க போறது? அவர் என்ன IASக்கா படிக்க வச்சிருக்கீங்க? பொழுதுக்கும் பஸ் ஓட்டியே சீரழிகிறார் அந்த மனுஷன். வர்ற வருமானம் வீட்டு வாடகைக்கும் சோத்துக்குமே பத்தல. இதுல உங்களுக்கு சோறு போடுறதே பெருசு. பிள்ளைய பெத்து வளர்த்தேன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா அவர் உயிரை எடுத்துடுங்க. நானும் என் பிள்ளையும் அனாதையா தெருவுல நிக்கிறோம் என்று அழுது கொண்டே தன் 2.5 வயது மகளை தூக்கி கொண்டு உள்ளே போய்விட்டாள். மனைவி உசுப்பி விட்டதில் கதிரேசனின் ஈகோ தலை தூக்கியது. மனைவியின் கண்ணீரை கண்டு துடித்தவன் வலியால் துவண்டு கிடக்கும் அம்மாவை சட்டை செய்யாமல் மனைவியின் பின்னே சென்று விட்டான். அன்றோடு மருமகள் சுஜாதா மாமியாருக்கு கொடுத்து கொண்டிருந்த அரைகுறை சாப்பாட்டையும் நிறுத்திவிட்டாள். வலி ஒரு புறமும் பசி ஒரு புறமுமாக அவஸ்தைப்பட்ட மரகதத்துக்கு அவ்வப்போது ஜெகதா தான் சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தாள். நேற்று முழுவதும் ஏன் என்று கேட்க கூட ஆளில்லாமல் சுருண்டு படுத்திருந்தாள். காலையில் இவளை பார்க்க வந்த ஜெகதாவிடம், கொஞ்ச நேரத்துல ரெடியாகி வா, இந்த வலிய வச்சுக்கிட்டு என்னால எந்த வேலைக்கும் போக முடியாது, தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும், இந்த செயினை வித்துட்டு அப்படியே ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிடலாம், உடம்பு குணமானதும் ஏதோ ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுறேன், அதுவரையிலும் கொஞ்சம் உதவி பண்ணு ஜெகதா என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். ஜெகதா பதில் சொல்ல வாயெடுக்கும் முன் உள்ளே இருந்து புயலாய் வந்தான் கதிரேசன். இன்னொரு 10 நாளைக்கு மாத்திரையை தின்னுட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில போய் ஆபரேஷன் பண்ணிக்க முடியாதா உன்னால? கையில நகை இருக்கிற திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்கிற நீ, கத்திக்கொண்டே அம்மாவின் கழுத்தில் இருந்த செயினை வெடுக்கென்று பிடுங்கினான். அத்தோடு கோபம் குறையாமல் ஜெகதாவை பார்த்தவன், இந்த கிழவிய கூட்டிட்டு போய் வச்சிருக்கிறது எல்லாம் வாங்கி வாயில போட்டுக்கலான்னு நினைக்கிறியா நீ என்று ஒருமையில் பேச ஆரம்பித்தான். கூனி குறுகி போன ஜெகதா கண்களில் துளிர்த்த கண்ணீருடன் தலை நிமிராமல் அங்கிருந்து ஓடிவிட்டாள். ஜெகதாவை சமாதானப்படுத்த அவள் பின்னாலேயே ஓடி வந்தார் மரகதம். அவர் வெளியே வந்த அடுத்த நொடியே கதவு உள்பக்கமாக சாத்தப்பட்டு பூட்டப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேல் பிரம்மை பிடித்தவராய் திண்ணையிலேயே அமர்ந்திருந்தார். கதவு திறக்கப்படவே இல்லை. காலையில் வெளியே காயப்போட்டிருந்த போர்வையை மடித்து ஒரு காதருந்த பையில் வைத்து அனுசரணைக்காக நெஞ்சில் வைத்து கொண்டு நடக்க ஆரம்பித்தவர் நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டார். திடீரென்று சூழ்நிலை மாறியது. கலவையான பல குரல்கள். ட்ரெயின் நின்றிருந்தது. சிலர் இறங்க பலர் ஏறினர். சுற்றும் முற்றும் பார்க்க அப்போதுதான் அவருக்கு நினைவு வந்தது ட்ரெயினில் இருப்பது. சுய நினைவுக்கு வந்த மரகதம் தன்னை ஒடுக்கிக் கொண்டு ஏறுபவர்களுக்கு வழிவிட்டார். ட்ரெயின் புறப்பட்டதும் ஏறிய கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக சமநிலைப்பட்டது. பக்கத்து பெட்டியில் இருந்து வந்த பேனாக்கார பெண் இவர் அருகிலேயே ஒதுங்கிக் கொண்டாள். மரகதம் அவளை பார்த்ததும், இந்த கூட்டத்துக்குள்ள போக முடியாது, கல்யாண தேதினா இப்படித்தான், ஒரே கூட்டமா இருக்கும், உள்ள போக முடியாது, அடுத்து இறங்கிட வேண்டியதுதான், வருத்தத்துடன் சொன்னது அந்த தோல் பொம்மை. மரகதம் இருந்த மனநிலையில் எதுவும் கேட்கவோ சொல்லவோ முடியவில்லை. ஒரு உயிரற்ற சிரிப்பு அவர் உதடுகளில் உற்பத்தியானது. கண்கள் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருந்தது. இந்த பெண் ஏன் இப்படி எலும்பும் தோலுமாக இருக்கிறது என்று எண்ணியது அவர் மனம். இவளைதான் தூக்கி கொள்ள வேண்டும். ஒற்றை கையை கொண்டு சக்கரத்தை மட்டுமல்ல தன்னையும் நகர்த்தி கொண்டு போகிறாள். இப்படி இருப்பதுதான் இவளுக்கு நல்லது என்று தோன்றியது.
அந்த பெண் இவரிடம் ஏதேதோ பேசிக்கொண்டு வந்தாள். ஆனால் எதுவுமே மரகதத்தின் காதில் ஏறவில்லை. சட்டென்று ட்ரெயின் நின்றது. அந்த பேனாக்கார பெண் மரகதத்தின் கையை பிடித்து, சரிக்கா, நான் இறங்கப் போகிறேன், நீங்க எங்க போகணும் என்று கேட்க மரகதத்தால் பதில் சொல்ல முடியவில்லை. வாய்க்கு பதிலாக கண்கள் தான் பேசியது. அதை புரிந்து கொண்ட பேனாக்காரி, வாங்க அக்கா, முதல்ல கீழே இறங்குங்க என்று அழைத்து கொண்டு கீழே இறங்க தயாரானாள். ஒரு 17-18 வயது இருக்கும் ஒரு பையன் ஓடி வந்து அந்த பெண்ணை கீழே இறக்கினான். அவனை பார்த்ததும் அந்த பெண்ணின் முகம் பூவாய் மலர்ந்தது. ரிஷி, சாப்பிட்டியா என்பதுதான் அவளுடைய முதல் கேள்வியாக இருந்தது. ஓ, சாப்பிட்டேன்கா. தன் துக்கத்தை எல்லாம் மறந்து இதை பார்த்து கொண்டிருந்தார் மரகதம். அனைவரும் ஓரத்துக்கு வந்ததும், அக்கா, நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கீங்கன்னு தெரியுது, விருப்பம் இருந்தா சொல்லுங்க, வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்களா என்று நேரடியாக கேட்டாள் அந்த பெண். அதுவரை ஏன் என்று கேட்க கூட ஆளில்லாமல் கிடந்த மரகதத்தை வெடித்து அழ வைக்க இந்த ஒற்றை கேள்வி போதுமாக இருந்தது. சற்று நேரம் அழுது ஓய்ந்த பின் கண்ணீரை துடைத்து கொண்டு, நீ போம்மா, நான் பார்த்துக்கிறேன், உன் தம்பி காத்திருக்கான் என்று மெல்லிய குரலில் சொன்னார் மரகதம். எங்க வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, வாங்க போகலாம், அதுக்கப்புறம் நீங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணுங்க. பேனாக்கார பெண் சொல்ல அந்த பையன் ரிஷியும் வாங்க பாட்டி போகலாம் என்றான். மரகதத்துக்கு இப்போது தன்னை பற்றிய நினைப்பை விட இவர்களை பற்றி தெரிந்து கொள்வதில் ஆர்வம் இருந்தது. மறுக்காமல் அவர்களுடன் சென்றார். ரிஷி கொண்டு வந்திருந்த சக்கர நாற்காலியில் அக்காவை தூக்கி உட்கார வைத்து தள்ளி கொண்டு வந்தான். வெளியே வந்தபோது அந்த நேரத்திலும் ரயில்வே ஸ்டேஷன் ஜே ஜே என்று இருந்தது. வெளியே பல கடைகள் இருந்தன. அவற்றின் பின்புறம் ரயில்வே குவார்ட்டர்ஸ் இருந்தது. மூவரும் அந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கு சில வீடுகள் இடிந்து போயிருந்தது. ஒரு சில வீடுகளை தவிர மற்றதில் ஆட்கள் வசிப்பதாக தெரியவில்லை. சுற்றி நிறைய மரங்கள், செடி கொடிகள் அடர்ந்து இருந்தன. இங்கே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று மரகதம் யோசித்து கொண்டிருக்க அங்கு ஒரு சிறிய குடிசை இருந்தது. ஓ, இவர்களுடைய பெற்றோர் இந்த குடிசையில்தான் இருக்கிறார்களோ? அவர்கள் பின்னே மரகதம் உள்ளே நுழைய அங்கு ஒரு விறகடுப்பும் சில பாத்திரங்களும் மட்டுமே இருந்தன. அங்கிருந்த பாய் ஒன்றில் மரகதத்தை உட்காரச் சொன்னாள் அந்த பெண். ரிஷியின் உதவியுடன் அவளும் கீழே உட்கார்ந்தாள். அவளுடைய சிறிய கால்களை நீட்டி தடவிக்கொண்டே மரகதத்தை பார்த்தாள். என்ன அப்படி பாக்குறீங்க? என் பெயர் கமலி, இவன் பெயர் ரிஷி, உங்க பெயர் என்று கேட்க தயக்கத்துடன் மரகதம் என்று சொன்னார். வருத்தப்படாதீங்க அக்கா என்று அந்த பெண் சொல்ல அதற்குள் ரிஷி ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தான். தண்ணீரை குடித்ததும் சற்று தெளிவு வந்தது போல இருந்தது. கமலியே தொடர்ந்து பேசினாள். என்னை பாருங்க, அம்மா இல்லாத என்ன பாட்டி தான் பார்த்துக்கிட்டாங்க. சரியா 8 வருஷத்துக்கு முன்னாடி பாட்டி இறந்ததும் என்னோட அப்பா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பெஞ்சில் என்னை படுக்க வச்சுட்டு அவர் வாழ்க்கையை பார்க்க போயிட்டாரு. அப்போ எனக்கு 11 வயசு. தூங்கி எழுந்திருச்சு பார்த்தா எல்லாமே புதுசா இருந்தது. லேசா பொழுது இறங்க ஆரம்பிச்சிருந்தது. ஒரே பயமா இருந்தது. உருண்டு போய் தண்டவாளத்துல விழுந்துடலாம்னு நினைச்சேன். பெஞ்சில இருந்து எப்படி கீழே இறங்குறது? ஆள் இல்லாத இடமா இருந்தா கூட பரவாயில்ல, நல்ல கூட்டம் இருக்கிற இடம். இன்னும் கொஞ்ச நேரத்துல ராத்திரி வந்துரும், நினைச்சபடி செஞ்சிடலாம்னு ராத்திரிக்காகவும் ராத்திரி வரப்போற ட்ரெயினுக்காகவும் காத்திருந்தேன். அப்பதான் இதோ இந்த பையன், அப்ப அவனுக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும், என் பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். கையில இருந்த சாப்பாட்டு பொட்டலத்தை பிரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான். 2 வாய் சாப்பிட்டவன் என்னை நிமிர்ந்து பார்த்து, உனக்கு வேணுமா அக்கான்னு கேட்டான். உங்க நிலைமை இப்ப எப்படி இருக்கோ அப்ப என் நிலைமையும் அதே மாதிரி தான் இருந்தது. வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரல, கண்ணுல இருந்து கண்ணீர் மட்டும்தான் வந்தது. இதோ இந்த கைதான் அன்னைக்கு என்னோட கண்ணீரை துடைத்தது. சொல்லியபடி ரிஷியின் இடது கையை வாஞ்சையுடன் பற்றினாள் கமலி. அன்னைக்கு தானும் சாப்பிட்டு எனக்கும் ஊட்டி விட்டான். அந்த சாப்பாடு கெட்டு போயிருந்தாலும் எங்களுக்கு அது அமிர்தமாத்தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்த நாங்க 2 பேரும் எதுவும் பேசிக்கல, அப்படியே தூங்கிட்டோம். இடையில நான் முழிச்சு பார்த்தப்ப இவன் ஒரு விரலை சப்பிக்கிட்டு சுருண்டு படுத்து கிடந்தான். அதுல இருந்தே தெரிஞ்சது இவனுக்கு யாரும் இல்லைன்னு.
என்னோட சாகர முடிவை கைவிட்டு இவன் கூட இருக்கிறதுன்னு முடிவு பண்ணேன். தூங்கி எழுந்திருச்சு இவன் கிட்ட பேர் என்னன்னு கேட்டேன். வாய் பேச தெரிஞ்ச இவனுக்கு தன் பேர் தெரியல. நான் தான் ரிஷின்னு பேர் வச்சேன். ரயில்வே ஸ்டேஷன் கடைகள்ல மிச்சமாகிற உணவுப் பொருளை எங்களுக்கு கொடுப்பாங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, பல மாசம் நாங்க குளிக்க கூட இல்ல. பைப்ல முகத்தை கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து என் முகத்தையும் தொடச்சு விடுவான். கொஞ்ச நாள் எங்க வாழ்க்கை இப்படித்தான் போயிட்டு இருந்தது. அப்பத்தான் கால் உடைஞ்ச ஒருத்தரை இந்த மாதிரி வீல் சேர்ல போறத ரிஷி பார்த்தான். அவர் பின்னாடியே ஓடி, சார் சார், இந்த வீல் சேரை என் அக்காவுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் யோசிச்சவர், சரிப்பா, நான் ஊருக்கு போறேன், அங்க போய் புதுசு வாங்கிக்கிறேன், இந்தான்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த வீல் சேர் தான் இது என்று தான் வந்த வீல் சேரை மரகதத்திடம் காட்டினாள் கமலி. கமலி சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்த மரகதத்துக்கு பேச வார்த்தைகளே கிடைக்கவில்லை. வயிற்றில் இருந்த வலி கூட மறந்துவிட்டது. அப்படியே அயர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார். அந்த பெண் சொல்ல சொல்ல தன் துயரம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று தோன்றியது அவருக்கு. இப்போது அவர் கண்களில் கரகரவென்று கண்ணீர் கொட்டியது. தன் நிலையை நினைத்து அல்ல, அந்த இரு சிறு பிள்ளைகளை நினைத்து. இவர்கள் இருவரும் ஒரு விபரமும் தெரியாத பிள்ளைகள், எப்படி கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்று எண்ணிய அவர் உடல் நடுங்க ஆரம்பித்தது. அப்புறம் என்ன செய்தீர்கள் என்று அவர் கண்களில் இருந்த கேள்வியை புரிந்து கொண்ட கமலி தொடர்ந்தாள். ஸ்டேஷனில் நுழையும் இடத்தில் என்னை வீல் சேரில் உட்கார வைத்து விடுவான் ரிஷி. ரிஷி பிச்சை எடுத்து கொஞ்சம் பணம் சேர்த்து வைத்திருந்தான். அதில் பேனா, பொட்டு, ஹேர்பின் போன்ற பொருட்களை வாங்கி என் முன்னால் ஒரு பலகையை போட்டு அதில் வைத்து விற்க ஆரம்பித்தோம். தினமும் எங்கள் சாப்பாட்டுக்கும் அது போக சிறிது காசும் கிடைத்தது. அத்தோடு ரிஷியை பிச்சை எடுப்பதை நிறுத்தி ஸ்கூலுக்கு அனுப்பி வைத்தேன். 2 வகுப்புகளில் டபுள் ப்ரமோஷன் வாங்கி இப்போது 10வது படிக்கிறான். சொன்ன கமலியின் கண்கள் பெருமையில் மின்னியது. கடந்த 3 வருஷமா இங்குள்ள ஒரு கோயில் மிகவும் பிரபலமடைந்து வருவதால் ரயில்வே ஸ்டேஷனில் நிலை கொள்ளாத கூட்டம். என்னையும் கடை வைக்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. அதனால்தான் இந்த சக்கர வண்டியில் போய் இந்த பொருட்களை ரயிலில் விற்கிறேன். வைத்திருந்த பையில் உள்ள பொருட்களை வெளியே எடுத்தாள். அதில் டிராயிங் புக்ஸ், கலர் பென்சில்கள், நிறைய பேனாக்கள், ஹேர்பின், பொட்டு என நிறைய இருந்தது. இந்த உலகில் நிறைய நல்லவர்களும் இருக்கிறார்கள் அக்கா. ரயில்வே ஸ்டேஷனில் இருப்பவர்கள் எங்களை அனாதை ஆசிரமத்தில் சேர்த்து விடுவதாகத்தான் சொன்னார்கள். எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று தெரிந்ததும் இந்த குவார்ட்டர்ஸ் அருகிலேயே தங்கிக் கொள்ள ஒத்துக்கொண்டார்கள். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நானும் ரிஷியும் செல்ல பிள்ளைகள். சாப்பாட்டுக்கும் எந்த குறையும் இல்லை அக்கா, சொல்லிய கமலை மரகதத்தின் கண்களை பார்த்தாள். அக்கா, இப்போது நீங்கள் சொல்லுங்கள் என்று கமலி கேட்க மரகதத்தின் முகமும் மனதும் தெளிந்திருந்தது. என் கதையை பற்றி இன்னொரு நாள் பேசிக்கொள்ளலாம் கமலி. முதலில் என்னை அக்கான்னு கூப்பிடாதே, அம்மான்னு கூப்பிடு. இங்கு நீயும் ரிஷியும் தான் இருக்கிறீர்களா, வேறு யாரும் இருக்கிறார்களா கேட்டார் மரகதம். கமலி மிகவும் புத்திசாலியாக இருந்தாள். நாங்கள் இருவர் மட்டும்தான் அம்மா. நீங்கள் ஒரு முடிவெடுக்கும் வரை எங்களுடன் தாராளமாக தங்கிக் கொள்ளலாம் என்று கமலியும் ரிஷியும் ஒரே குரலில் சொன்னார்கள். கமலி கொடுத்த பணத்தில் மூவருக்கும் உணவு வாங்கி வந்தான் ரிஷி. சாப்பிட்ட மூவரும் தூங்க ஆரம்பித்தனர். மரகதம் தன் பைக்குள் இருந்த போர்வையை விரித்து படுத்தவர் நிம்மதியாக உறங்கினார். காலையில் எழுந்து பார்த்தபோது கமலியும் ரிஷியும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். வீட்டுக்குள் இருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்து சென்று குளித்து முடித்து தான் போட்டிருந்த உடைகளை அலசி பிழிந்து அப்படியே போட்டுக்கொண்டார். சற்று நேரத்தில் எழுந்த கமலியும் ரிஷியும் சமைக்க முயல சின்ன சிரிப்புடன் அவர்களை நகரச் சொல்லி இருந்த பொருட்களை வைத்து தானே சமைத்தார் மரகதம். சாப்பிடும்போது அந்த இருவர் முகத்திலும் தெரிந்த மகிழ்ச்சிக்கு உலகத்தில் எதுவுமே ஈடாகாது என்று தோன்றியது மரகதத்துக்கு. கமலியை ட்ரெயினில் ஏற்றிவிட்டு ரிஷி பள்ளிக்கு கிளம்பினான். காதருந்த தன் பையை எடுத்துக்கொண்டு கடை வீதிக்கு வந்த மரகதம் ஒரு நகை கடைக்குள் நுழைந்து தன் தோடுகளை கொடுத்தார். அரசு மருத்துவமனை எங்கே இருக்கிறது என்று விசாரித்து கொண்டு சென்றவர் வலிக்கான மாத்திரைகளை மட்டும் வாங்கி கொண்டு சமையலுக்கும் வீட்டுக்கும் தேவையான பொருட்களோடு குடிசைக்குள் நுழைந்தார். தானும் கொஞ்சம் உணவை சாப்பிட்டு வாங்கி வந்த மாத்திரையை போட்டுக்கொண்டு அங்கிருந்த கடைகளில் வேலை கேட்டு சென்றார். அங்கிருந்த துணிக்கடை ஒன்றில் காலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டு
கடைக்குள் மாப் போடும் வேலை கிடைத்தது. கடை 10 மணிக்கு தான் திறப்பார்கள். 9:30 மணிக்கு மேல் போனால் போதும். உள்ளே வந்து உட்கார்ந்த மரகதத்தின் எண்ணம் எங்கெங்கோ சுழன்றது. வெளியே நிறைய காய்ந்த மரங்கள், குச்சிகள் கிடந்தன. அவற்றை எல்லாம் பொறுக்கி ஓரிடத்தில் அடுக்கினார். அந்த இடத்தை சுத்தம் செய்தவர் வீட்டுக்குள் வர வழி சற்று குறைந்திருந்தது. பொருட்கள் வாங்கியது போக மீதி இருந்த பணத்தை எண்ணினார். அவருடைய தோட்டுக்கு 22,000 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். மளிகை பொருட்கள், பாத்திரங்கள் வாங்கியது போக 17,000 ரூபாய் மீதி இருந்தது. மறுபடியும் வெளியே சென்றவர் கொஞ்சம் இட்லி அரிசி, உளுந்து, ஒரு இட்லி பாத்திரம் என்று வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்தார். வந்ததும் ஒரு 8 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் உளுந்தை ஊற வைத்துவிட்டு வெளியே வர ரிஷி வீட்டுக்கு வந்தான். வீட்டுக்கு வெளியே சுத்தம் செய்யப்பட்டு இருப்பதை பார்த்தவன் ஆச்சரியப்பட்டு கொண்டே உள்ளே நுழைய அவன் பிரமிப்பு அதிகமானது. பணம் ஏதுமா, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இருக்கீங்க என்று கேட்க, தோட்டை வித்துட்டேன் ரிஷி, எல்லாம் சம்பாதிச்சுக்கலாம் என்று சொல்ல அவரை கவலையுடன் பார்த்தான் ரிஷி. ரிஷியிடம் எங்கே மாவரைத்து தருவார்கள் என்று கேட்டுக்கொண்டு மாவரைக்க போனார் மரகதம். மரகதம் மாவுடன் உள்ளே நுழையவும், அக்காவை கூட்டி வருகிறேன் என்று வீல் சேரை தள்ளிக்கொண்டு ரிஷி கிளம்பவும் சரியாக இருந்தது. ரிஷி கமலியிடம் எல்லாம் சொல்லி இருப்பான் போல. வீட்டுக்குள் வந்ததும் மரகதத்திடம் கோபித்து கொண்டாள் அவள். காதுல இருக்க தோட்டை எதுக்குமா வித்தீங்க? விக்கிற விலையில திருப்பி வாங்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது ஒரு அவசியம்னா திடீர்னு என்ன செய்யறது? கவலைப்பட்டாள் கமலி. 1 வயசு பொம்பளை பிள்ளை, எலும்பும் தோலுமா இந்த சக்கரத்தை உருட்டிக்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு தூரம் போயிட்டு வர்ற? இதை விட என்னம்மா அவசியம் இருக்கு? கை கால் கழுவிட்டு வாங்க, சமைச்சிட்டேன், சாப்பிடுங்க என்று சொல்ல மறுத்து பேச வழியின்றி இருவரும் மரகதம் சொன்னபடி செய்தனர். தாமதம் செய்யாமல் மறுநாளே காலையில் சாம்பார் வைத்து சட்னி அரைத்தார் மரகதம். இட்லியை ஊற்றி பிள்ளைகளுக்கு வைத்துவிட்டு மீதியை ஒரு பாத்திரத்தில் வைத்தார். வாங்கி வைத்திருந்த பாக்கு மட்டை தட்டுகளுடன் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் போய் நின்று கொண்டார். பள்ளிக்கு செல்ல தயாரான ரிஷியும் மரகதத்துக்கு துணையாக வந்து நின்றான். மணி 8:30 ஆகியும் ஒருவரும் இட்லி வாங்க வரவில்லை. சோர்ந்த முகத்துடன் நின்றிருந்த ரிஷியை அனுப்பிவிட்டு நம்பிக்கையுடன் நின்றார் மரகதம். 9 மணிக்கு வந்த ட்ரெயினில் இருந்து இறங்கிய சிலர் மரகதத்திடம் என்ன இருக்கிறது என்று பார்த்தனர். அவர்கள் அனைவரும் வேலைக்கு செல்பவர்கள். இட்லி என்றதும் சாப்பிட ஆரம்பித்தவர்கள் அதன் சுவை பிடித்து போகவே அங்கங்கே நின்று கொண்டிருந்த தன் நண்பர்களையும் அழைத்தனர். 1/2 மணி நேரத்தில் அத்தனையும் காலியாகிவிட கையில் பணமும் பாத்திரமுமாக வீட்டுக்கு திரும்பினார் மரகதம். தோளில் மாட்டிய பையுடன் கிளம்பி தயாராக தவழ்ந்து வந்து கொண்டிருந்தாள் கமலி. பாத்திரத்தை கீழே வைத்த மரகதம் கமலியின் அருகில் வந்து அவள் தோளில் இருந்த பையை கழட்டி அங்கிருந்த ஆணியில் மாட்டினார். கமலி, நீ இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம், வீட்டிலேயே இரு. பக்கத்துல இருக்க துணிக்கடையில வேலைக்கு வர சொல்லி இருக்காங்க. 1.5 மணி நேரத்துல வந்துருவேன், அப்புறம் பேசிக்கலாம் சொல்லியவர் கமலியை உள்ளே விட்டு கதவை சாத்தி கொண்டு புறப்பட்டார். கமலி எவ்வளவோ கெஞ்சியும் அவளை வெளியே அனுப்ப மறுத்துவிட்டார் மரகதம். சாப்பிட்டவர்கள் சொல்லி வேலைக்கு செல்பவர்கள், காலேஜுக்கு செல்பவர்கள் என்று நிறைய கூட்டம் வர ஆரம்பித்தது. மரகதம் வருபவர்களுக்கு தட்டில் இட்லி வைத்து சாம்பார் சட்னி ஊற்றி கொடுக்க கமலி வீல் சேரில் உட்கார்ந்தபடி அவர்கள் கொடுக்கும் பணத்தை வாங்கி கொண்டிருந்தாள். கூட்டம் மிகவும் அதிகமாகவே வெளியில் இருந்த கடை ஒன்றை வாடகைக்கு எடுத்து நடத்த ஆரம்பித்தனர். இவர்களின் நிலையை அறிந்து கொண்ட கடை முதலாளியும் அட்வான்ஸ் இல்லாமல் வெறும் வாடகையை மட்டும் பெற்றுக்கொள்ள சம்மதித்தார். வைராக்கியம் என்று வந்த பிறகு வயிற்றின் வலி கூட ஒதுங்கி போய்விட்டது. அவ்வப்போது வரும் வலியை மாத்திரை போட்டு சமாளித்து கொண்டிருந்தார் மரகதம். ஒரு நாள் மரகதம் மதியத்துக்கு மேல் வலியில் சுருண்டு உட்கார்ந்திருந்த போது ஏதாவது சாப்பிட கிடைக்குமா என்று வந்தார் ஒரு பெண்மணி. சுருண்டு உட்கார்ந்திருந்த மரகதத்தை பார்த்து என்ன ஆயிற்று என்று அனுசரணையோடு கேட்க தன் வலியை பற்றி சொன்னார் மரகதம். ஆதரவாக அவர் தலையை தடவி கொடுத்த அந்த பெண்மணி ஒரு சித்த மருத்துவர். ஒரு துண்டு பட்டையுடன் 1 இன்ச் இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் தூள் இவற்றை இடித்து வெறும் வயிற்றில் கஷாயமாக்கி குடிக்கச் சொன்னவர் தன்னிடம் இருந்த வலி மாத்திரையை கொடுத்து மரகதத்தை சாப்பிடச் சொன்னார். வலி சற்று மட்டுப்படும் வரை காத்திருந்தவர் மரகதத்தின் கையால் கொடுத்த உணவை சாப்பிட்டு கிளம்பினார்.
10ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி முடித்திருந்த ரிஷியும் முழு நேரமாக கடையை பார்த்து கொள்ள காலை மதியம் என 2 நேரமும் உணவு தயாரித்து விற்பனை செய்ய ஆரம்பித்தனர். தேர்வு முடிவுகள் வந்ததும் கண்களில் கண்ணீருடன் ஓடி வந்த ரிஷி கமலியையும் மரகதத்தையும் ஒரு சேர கட்டிக்கொண்டான். நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருந்த ரிஷியை 11ஆம் வகுப்பில் சேர்த்தனர். கடைக்கு 2 ஆட்களை வேலைக்கு வைத்து கொண்டனர். கமலி தன் வீல்சேரில் உட்கார்ந்தபடி கல்லாவை பார்த்து கொண்டாள். இப்போது ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருந்தனர். மீண்டும் ஒரு நாள் அவர்கள் கடைக்கு வந்த அந்த பெண்மணி மரகதத்திடம் வலி எப்படி இருக்கிறது என்று கேட்க, என்ன வலி என்று கேட்டாள் கமலி. அதுவரை வலியை மறைத்து வைத்திருந்ததற்காக மரகதத்திடம் கோபித்து கொண்ட கமலியும் ரிஷியும் அவரை உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைத்து சென்றனர். ஸ்கேன் செய்து பார்த்த டாக்டர் கட்டி ஒன்றும் இல்லையே என்று கையை விரித்தார். அன்று கடையில் கூட்டம் மிகுதியாக இருந்தது. கமலி கல்லாவில் உட்கார்ந்து இருந்தாள். 2 பேர் ஆர்டர் எடுத்து வருபவர்களுக்கு சப்ளை செய்து கொண்டிருந்தார்கள். சமையலறைக்குள் இருந்த மரகதம் ஆர்டர்களை விரைவாக வெளியே அனுப்பி கொண்டிருந்தார். சற்று நேரத்தில் அங்கு வந்த ரிஷி, அம்மா நீங்க போய் உட்காருங்க, நான் பார்த்து கொள்கிறேன். வியர்வையில் குளித்து கொண்டிருந்த மரகதத்தை வெளியே அனுப்பினான். வெளியே வந்த மரகதம் அப்படியே திடுக்கிட்டு நின்று விட்டார். அங்கிருந்த டேபிள் ஒன்றில் உட்கார்ந்திருந்த பெண்ணின் முகம் ஒரு பக்கம் முழுவதும் தழும்புகளாக இருந்தது. அவள் அருகில் உட்கார்ந்திருந்தவன் இடது கையால் சாப்பிட்டு கொண்டிருந்தான். அவர்கள் இருவரையும், அவர்களுக்கு எதிரே உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்த குழந்தையையும் பார்த்த மரகதத்தின் உடல் நடுங்க ஆரம்பித்தது. மற்றவர்கள் யாரும் மரகதத்தை கவனிக்கவில்லை. ஆனால் கமலி மரகதத்தின் முகத்தையும் அவர் உடம்பில் ஏற்பட்ட மாற்றத்தையும் கவனித்தவள் தன் வீல்சேரை நகர்த்தி கொண்டு, அம்மா என்ன ஆச்சு என்று பதறினாள். அவள் குரலை கேட்டு சாப்பிட்ட அனைவரும் அவர்களையே பார்த்தனர். இவர்களும் அவர்களை பார்த்தனர். அடுத்த நொடி மரகதம் வெறித்து பார்த்து கொண்டிருந்த அந்த இருவரும் தீயை மிதித்தது போல ஆயினர். சாப்பிட்டு கொண்டிருந்த கையுடன் மரகதத்தின் காலில் வந்து விழுந்தவர்கள், எங்களை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு செய்த கொடுமைக்கு கடவுள் சரியான தண்டனை கொடுத்து விட்டார். இந்த ஊர் கோவிலில் வேண்டிக் கொண்டால் ஒரு விடிவு காலம் பிறக்கும் என்று ஜோசியர் சொன்னார். அதனால் தான் இங்கு வந்தோம். எங்கள் தெய்வம் இங்கு இருப்பது அந்த ஜோசியருக்கு எப்படி தெரிந்ததென்றே தெரியவில்லை. காலில் விழுந்து புலம்பிக் கொண்டிருந்தனர் மரகதத்தின் மகன் கதிரேசனும் மருமகள் சுஜாதாவும். பார்த்து கொண்டிருந்த கமலிக்கும் பதறி ஓடி வந்த ரிஷிக்கும் என்ன நடந்திருக்கும் என்பது புரிந்தது. சில வினாடிகள் கழித்து குனிந்து மகனையும் மருமகளையும் தூக்கிய மரகதம் அவர்களை சாப்பிட வைத்தார். அம்மா, நீ போன அன்னைக்கு சாயந்தரமே நாங்க வெளியே போகும்போது வண்டியிலிருந்து கீழே விழுந்துட்டோம். இவளோட முகம் ரோட்ல இழுத்துக்கிட்டு போய் தேஞ்சிடுச்சு. கீழே விழுந்து கிடந்த என் வலது கை மேல வேகமாக வந்த ஒரு வண்டி ஏறி எலும்பு உடைஞ்சிடுச்சு. இவ்வளவு நாளாகியும் சரியாகவே இல்லை. இவளுக்கு முகம் சரியாகணும்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு டாக்டர் சொல்லிட்டாரு. அவ்வளவு பணத்துக்கு எங்கே போறது? அதனால அப்படியே விட்டுட்டோம். அதுக்கப்புறம் உன்னை எங்கெங்கோ தேடினோம்மா. எங்க தேடியும் கிடைக்கல. பண்ணின பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ண நினைச்சோம். அப்பதான் ஒரு ஜோசியர், இந்த ஊர் கோவிலுக்கு போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாரு. சொல்லிக்கொண்டே மறுபடியும் மரகதத்தின் காலில் விழுந்தனர். வீட்டுக்கு வாமா என்று இறைஞ்சிய மகன் மருமகளிடம், இவங்க இருக்கிற இடம்தான் இனி நான் இருக்கும் இடம். நீங்க கிளம்புங்க. எப்ப தப்ப உணர்ந்துட்டீங்களோ இனி உங்களுக்கு ஒரு குறையும் வராது. எங்களை பார்க்கணும்னு நினைச்சாலோ ஏதாவது உதவி தேவைப்பட்டாலோ தயங்காம இங்க வாங்க. மரகதம் சொல்லி கொண்டிருக்க கல்லாவில் இருந்து ஒரு பணக்கட்டை கொண்டு வந்து மரகதத்தின் கையில் கொடுத்தான் ரிஷி. பணத்தை வாங்க மறுத்த மகனின் பாக்கெட்டில் வைத்தார் மரகதம். மகனும் மருமகளும் கண்ணீர் ததும்ப கைகோப்பி நிற்க கமலியும் ரிஷியும் ஆளுக்கு ஒரு பக்கமாக வந்து மரகதத்தை அணைத்து கொண்டனர். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.